ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 பார்ட் 2 டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? யூனிட் 1 அண்ட் 3 லேட்டரா பார்க்கலாம். இந்த யூனிட் வந்து யுஜிடிஆர்பியோட யூனிட் 2ல பார்ட் 2. நான் முதல்லயே சொல்லியிருப்பேன், யுஜிடிஆர்பி டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. நம்பர் 8940787647. இது வந்து யூனிட் 2 உடைய பார்ட் 2 உடைய உங்களுக்கு ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்குறீங்கன்னா, மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி டெஸ்ட் சீரிஸ் தான். தென் ரிவிஷனுக்கான இந்த மாதிரி வந்து ஒரு 20 to 30 பேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பாருங்கள், க்ரனாலஜிக்கல் கால வரிசைப்படி போயிடலாம். ஸோ 1526 முதலாம் பானிபட் நடக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாபர் வெற்றி பெறாரு, முகலாய பேரரசு நிறுவார் 1526களில். 30-40களில் உமாயினுடைய ஆட்சி முதல் பகுதி வந்து 30-40ல். பிற்காலத்தில் சூர் வம்சத்தை ஆளக்கூடிய ஷெர்ஷா சூரி அவர்கள் வந்துட்டு உமாயினை தோற்கடிப்பார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கதைலாம் தெரியும். சூழ்ச்சி செய்வார். சூழ்ச்சி செஞ்சு அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, நான் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறேன், இதுக்கு மேலே நான் வந்து இந்த கோட்டைகளோ மற்றதோ பிடிக்காம நான் உங்கள் பேரை வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால் ஹுமாயூன் நம்பி சரின்னு சொல்லிட்டு ஷெர்ஷா வந்துட்டு அவருடைய கண்டுக்காமல், அவங்க 3 தம்பிகள் இருப்பாங்க, ஹிண்டல் அந்த மாதிரி 3 தம்பிகள் இருப்பாங்க. அவங்க வந்து தொடர்ந்து வந்துட்டு அவங்கக்கிட்டே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கிறதுனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஷெர்ஷா அவர்கள் அவருடைய கோட்டை பிடிப்பதில் மிகவும் வந்துட்டு வலிமையாயிட்டு இருக்காரு. பின்னர் காலத்தில் ஹுமாயூனை தோற்கடிச்சு ஷெர்ஷாவும் வந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ 40-55கள் பொறுத்த வரைக்கும் ஷெர்ஷா சூரி அவர்களுடைய ஆட்சி சூர் வம்சம், முகலாய வம்சத்தில் ஒரு வம்சம் வந்து முகலாயர்கள் அல்லாத வம்சமாக சூர் வம்சம் வருது. ஹுமாயூன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெளியேற்றி சூர் வம்சத்தை நிறுவுறாரு. ஓகே, ஹுமாயூனை வெளியேற்றிறாரு, சூர் வம்சத்தை நிறுவுறாரு. இவருடைய சீர்திருத்தங்கள் தான் அக்பருடைய வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அவ்வளோ அழகாக நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சுருக்காரு. இவரோட முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, டிஎன்பிசிலும் கேட்டாங்க. அதாவது மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, விவசாயி சீர்குலைந்தால் உலகம், அதாவது நாடு சீர்குலையும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விவசாயம் வந்து சீர்குலைந்து விவசாயிகள் சீர்குலைந்தால் நம்ம வந்து வாழறதே வந்துட்டு எல்லாமே இதுவாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து இவருடைய கோட் இருக்கும். இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா அவர்கள் ஒரு போருக்கு போகிறாரு. அந்த போர் வழியில் விவசாயிகளுடைய பயிர் நிலங்கள் இருக்குன்னா அதுக்கு சேதம் விளைவிக்காமல் போருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்கேஸ் தப்பி தவறி ஒரு எமர்ஜென்சியாக அவங்க வந்து சேதம் விளைவிச்சாலும் அதுக்கான அந்த மானியம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொடுத்துருவார். ஓகேவா? ஸோ அவ்வளோ நல்லா ஆட்சி செய்தவர் தான் ஷெர்ஷா சூரி அவர்கள். 55களில் 56களில் ஹுமாயூன் வந்து ஆட்சிக்கு மீண்டும் வராரு. ஷெர்ஷாவுடைய வாரிசுகள் வந்து தோற்கடித்து மீண்டும் அரியணை வந்து கைப்பற்றாரு ஹுமாயூன் அவர்கள். ஹுமாயூன் வந்து என்ன பண்ணுவார்னா, கொஞ்ச நாள் வந்து வேறு ஒரு இதுக்கு போயிடுவார். அங்கே தங்கிப்பார். அங்கே தான் வந்துட்டு அக்பருடைய அம்மா, அதாவது ஹுமாயூனுடைய மனைவியை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு அவருடைய மாமனார் சப்போர்ட்டில் தான் இங்கே வருவார். வந்து என்ன பண்ணுவார்னா, ஓராண்டு காலமே இவரால் வந்து ஆட்சி செய்ய முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிக்கு போய் அந்த படிக்கட்டிலேருந்து விழுந்துருவார். ஓகேங்களா? லேன்புல் அவர்கள் வந்து அந்த ஆசிரியர் லேன்புல் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவது ஒரு லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைப்ரரியிலேருந்து படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்தவன் வாழ்க்கை முழுவதும் கீழே விழுந்து விட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடை லேன்புல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த கோட்பாடு யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, லேன்புல் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ 56லேருந்து 1605 வரைக்கும் அக்பருடைய ஆட்சி. அக்பருடைய ஆட்சியில் நிறைய சீர்திருத்தங்கள் நடக்குது. அந்த சீர்திருத்தங்களில் நிறைய சீர்திருத்தம் ஏன்னா, அந்த புனித வரியை நீக்கிறாரு, அதுக்கப்புறம் அடிமைகளை வந்துட்டு விடுவிக்கிறாரு, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அடிமைகளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சிறை வச்சுருப்பாங்க, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணுறாரு தான் இந்த அக்பர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56களில் 2ஆம் பானிபட் போர் நடக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரம் கானுடைய தலைமையில் நடக்கும். ஹிமு வந்து தோற்கடிப்பாங்க. உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அந்த அம்பு வந்து கண்ணில் பாஞ்சு ஹிமு அவர்கள் வந்துட்டு என்ன சீர்குலைவார். ஸோ வந்து அங்கே தலைமை தாங்குவதற்கு யாரும் இல்லை அப்படின்ற போது வந்துட்டு என்ன ஆகும்னா, இங்கே பிற்காலத்தில் வந்துட்டு என்ன ஆகும்னா, அந்த அக்பருடைய முன்னேற்றம் அதிகமாயிரும் அந்த போரில். 605லேருந்து 627 வரைக்கும் ஜஹாங்கீருடைய ஆட்சி. ஜஹாங்கீர் அவர்கள் ஆட்சி புரிவதை விட எதில் ரொம்ப சிறந்த வந்து இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியக்கலை. அதனால தான் இவருடைய காலத்தில் ஓவியக்கலை வந்து மிக உச்சத்தை அடையும். அதுக்கப்புறம் அவருடைய மகனான ஷாஜகான் அவர்கள் 1628லேருந்து 1658கள் 30 ஆண்டுகளாக ஆட்சி செய்வார். முகலாய கட்டிடக்கலையுடைய பொற்காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகானுடைய காலம் தான். தாஜ்மஹாலையும் கட்டினவர் இவர் தான். மயிலாசனமும் வந்து இவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து 1858லேருந்து 1707களில் அவுரங்கசீப் தான். இந்த முகலாய அரசர்களே மிக மோசமான அரசர் யாருன்னா அவுரங்கசீப் அவர்கள் தான். அக்பர் அவர்கள் நீக்கிய அந்த வரியை, அதாவது புனித வரியும் ஆகட்டும், இந்துக்கள் மீது சுமத்தப்படும் வரியாகட்டும், மீண்டும் வந்து கொண்டு வரார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவர்கள் தான். இவரும் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இஸ்லாமியத்தை வந்து மிக
அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியவர் இவரு. ஓகேங்களா? ஸோ கோட்பாடுகளாகட்டும் எல்லாத்தையுமே இஸ்லாமியத்த வந்து ஃபாலோ பண்றாரு. இவரது கொள்கை வந்து முகலாய வீழ்ச்சிக்கே வந்து வித்திட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவியக் கலையாகட்டும், மத்த கட்டிடக்கலையாகட்டும், இசைக்கலையாகட்டும் இந்த மாரி எந்த கலையிலுமே ஆர்வம் இல்லாமல் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் இவர் வந்து எப்படி நம்ம சொன்ன மாரி முஸ்லீம் அதாவது இஸ்லாமியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணாரு. இஸ்லாமிய கோட்பாடுகள அவ்வளோ அழகா ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்படி இருப்பினுமே, இவருடைய ஆட்சி காலத்தில இந்துக்கள் வந்து ரஜபுத்திரர்கள் நெறைய பேருடைய ஆட்சி காலத்தில கோர்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹையர் போஸ்ட்லயும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தையும் கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. டெக்கான் பகுதியில பிற்காலத்தில வந்து கழித்தவர் தான் அவுரங்கசீப் அவர்கள். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து சும்மா மேலோட்டமா உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும்போது பார்த்துப்பீங்க. சரி, இப்ப ஷெர்ஷாவுடைய காலம் என்ன? அவர் என்ன பண்ணியிருக்காரு? என்ன சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு? என்ன முக்கியமான விஷயம்? அப்படின்றத பார்க்கலாம். ஷெர்ஷா சூரி அவர்கள் கிபி 1540கள்லேருந்து வெறும் 5 ஆண்டு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்த 5 ஆண்டுலயே நெறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாரு. அவ்ளோ சீர்திருத்தங்களுமே வெற்றிக்கு வந்து உண்டாக்கியிருக்கும். வெற்றிகள் உண்டாயிருக்கும். ஷெர்ஷா சூரியுடைய ஆட்சி ரொம்ப குறுகிய காலமா இருந்தாலுமே, அவருடைய நிர்வாக சீர்திருத்தங்களாகட்டும், முகலாய பேரரசுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தாரு. அவருடைய நிர்வாக சீர்திருத்த காரணத்தினால. அதனால இவர முகலாய பேரரசின் முன்னோடி அப்படின்னும் அழைச்சார்கள். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா, அக்பர் அவர்களுடைய முன்னோடி தான் இவரு. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தங்கள் பொறுத்தவரைக்கும். அந்த சூரிய அவர்கள் வந்துட்டு என்ன ஷெர்ஷா சூரி இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்துட்டு என்ன பண்ணுவாரோ, அத வந்து அக்பர் வந்து அழகா ஃபாலோ பண்ணுவாரு. முக்கிய வெற்றிகள் அப்படின்னும் சௌசா போர் இயர் பார்த்துக்கோங்க. 1539கள்ல ஹுமாயூனை தோற்கடித்து ஷா அரசன் என்ற பட்டத்தை பெற்றார். ஸோ ஷெர்ஷான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவருடைய பேர் என்னன்னா ஷெர் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா புலி இல்ல சிங்கம். அதாவது ஹிந்தியில ஆக்சுவலா வேற மீனிங் வரும். நம்ம வந்து இங்க வந்து புலியை கொன்றவர்கள் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து புலியை வந்துட்டு கொண்டு வீரமா இருக்கிறதுனால வந்துட்டு இவருக்கு ஷெர் அப்படின்ற பட்டம் வந்து குடுத்ததா வந்து நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். இதை தவிர நம்ம சூரியன்றது அவருடைய பேரு. இந்த சூரியன்றத சூர் வம்சம் அப்படின்னு அவருடைய பேர்கள்ல ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. சூரி, சுர்வம்சம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஷா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனை தோற்கடிச்சதுனால ஷா அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். அரசன் அப்படின்ற பட்டத்த இவரு சூட்டிக்கிறாராமா. ஸோ ஷெர்ஷாக்கான செர் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா, புலியை வந்து அதாவது வெற்றி கொண்டதுனால வருது. ஓகேங்களா? அதனால ஷெர். ஷான்ற வார்த்தை அரசன். ஹுமாயூனை தோற்கடித்து அரியணை ஏறினால் ஷா என்ற பட்டம் வந்து வச்சுக்கிறாரு. எஸ்பெஷலி சௌசா போர்ல ஹுமாயூனை தோற்கடிச்சதுனால இந்த பட்டம் ஷெர்ஷாவுக்கு கிடைக்குது. ஷா அப்படின்ற கேள்வி வந்தா அரசன். சூர் அப்படின்றது வந்து அவருடைய பேர். சூரின்றது அவர் பேர். சூர்வம்சம் அப்படின்னு வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த வருஷமே கன்னோஜ் அப்படின்ற ஒரு போர் நடக்கும். இதுவும் ஹுமாயூன் கூட தான் நடக்கும். மீண்டும் வந்து தோற்கடிக்கப்படுவார். இந்தியாவை விட்டு ஹுமாயூன் அவர்கள் வெளியேற்றப்படுவார். இது மட்டும் இல்லாமல், இந்த கன்னௌஜ் போர்ல மால்வா மற்றும் ராஜஸ்தானையும் கைப்பற்றிப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெர்ஷாசூரி அவர்கள் மாலவாத்தையும், ராஜஸ்தான் பகுதியும் கைப்பற்றுவாரு. கலிஞ்சர் கோட்டையில வந்து மரணம் ஏற்பட்டுரும் 1545கள்ல. ஸோ எங்க வந்து மரணம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஞ்சர்ல. சரி, இவர் வந்து மேலோட்டமா படிச்சாச்சு. நிர்வாக சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, சீர்திருத்தத் துறை அப்படின்னும்போது நிலவரியை தான் ஃபர்ஸ்ட்டு சீர்திருத்தம் செய்றாரு. நிலத்த அளவீடு முறையா வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ பாதுகாக்கப்பட்டு விளைச்சலை பொறுத்து அடிப்படையில் வரி நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்லி அரிசியோ, இல்ல ரைஸோ, இல்லன்னா கோதுமையோ, இல்ல மில்லட் சிறுதானியங்களோ, கம்பு, கேழ்வரகு ஆகட்டும், எதா நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பகுதியில நான் வைக்கிறேன். பாதுகாப்பு பண்ணி அத வந்து நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அத வச்சு விளைச்சல் எடுத்து, அந்த விளைச்சல்ல எவ்ளோ விளைச்சல் இருக்கு அப்படின்றதும், நான் எவ்ளோ நிலத்துல வைக்கிறேன் அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணா, வரி வந்து நிர்ணயம் பண்ணுவாங்களாம். இப்ப நான் வந்து எனக்கு வந்து விளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல ஒரு இடத்த வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 ஏக்கர் வச்சிருக்கேன். அந்த 1 ஏக்கர்ல நான் இவ்ளோ விளைச்சல் விளைச்சிருக்கேன். 1 ஏக்கரும் ஃபுல்லா விளைச்சிருக்கனா, இல்ல அதுல வந்து இவ்ளோ சென்ட் அப்படின்றத விளைச்சிருக்கனா அப்படின்னு பார்த்து, அந்த நிர்ணயம் பண்ணி தான் இவரு என்ன பண்றாருன்னா, அந்த வரியவே அடிப்படையா பண்றாராம். பார்த்தீங்களா, எவ்ளோ நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா சில டைம் வந்து விளையும், சில டைம் விளையாது. அத பாதுகாத்து விளைச்சலை பொறுத்து தான் அதுக்கு அடிப்படையில இவரு வந்துட்டு வரி வாங்குறாருன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல், இதுதான் ஜப்தி சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஜப்தி முறையோட முன்னோடி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பட்டா அப்படின்னு சொல்லுவோம். பட்டா சிட்டான்னு சொல்லுவோம். பட்டா அப்படின்னா ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். மற்றும் கபூலியத் அப்படின்னா வந்து உறுதிமொழி பத்திரம். ஓகேங்களா? அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பேசக்கூடிய மேபி அரபியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜா இருக்கலாம். அந்த கபூலியத் அப்படின்னா உறுதிமொழி பத்திர முறைய அறிமுகப்படுத்தியவரும் ஷெர்ஷா அவர்கள் தான். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள்ல வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா வந்துட்டு ஜப்தி முறையோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூற்றுகள்ல கபூலியத்தை வந்து அறிமுகம் செய்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி
1 மார்க்ல கேட்கலாம். இல்லன்னா கபியுல் வந்துட்டு உறுதிமொழி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கபியுல் வந்து ஷெர்ஷா தான், அக்பர் தான் அப்படின்ற மாரி கூற்றுல வந்து கூற்று காரணம் மாத்தி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நாணய முறை அப்படின்னு பார்க்கும்போது, சீரான நாணய முறை கொண்டு வரப்பட்டது இவருடைய காலத்துல. அதாவது சீரான நாணய முறை. தாமிரத்தால ஆன பைசான்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ தாமிரத்தால் ஆன பைசாவும், வெள்ளியால் ஆன ரூபியா அப்படின்ற ஒரு நாணயங்கள அறிமுகப்படுத்துறாங்க. இங்கேயும் கேள்விகள் கூற்று காரணம் எப்படி வரும்னா, கூற்று சீரான நாணய முறை கொண்டு வரப்பட்டது. தாமிரத்தால் ஆன பைசாவும் மற்றும் வெள்ளியால் ஆன ரூபியா என்ற நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் ஷெர்ஷா அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ வேற எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசா வந்துட்டு எதில செய்றாங்கன்னா தாமிரம். வெள்ளி வந்து ரூபியா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி குப்தருடைய காலகட்டத்தில தினார் அப்படின்னா வந்துட்டு கோல்டு அப்படின்னு நம்ம சொன்னோமோ, கோல்டு காயின் சொன்னோமோ, இங்க ரூபியா அப்படின்னா வந்துட்டு வெள்ளி, தென் வந்து பைசா அப்படின்னா தாமிரத்தாலான பைசா. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு லேண்ட் ரெவென்யூவோடைய சீர்திருத்தம் ரீஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காயின்ஸ் அதாவது அந்த நாணய சீர்திருத்தம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இத தவிர்த்து என்ன சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு ஷெர்ஷா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. சரி, கிராம பகுதிகள்ல சட்டம் வந்து ஒழுங்கா பராமரிக்க முன்னோடி பொறுப்பா வந்து இருந்தது தான் இந்த காவல்துறை. ஓகேங்களா? ஸோ கிராம பகுதிகள்ல சட்டம் ஒழுங்க வந்து பராமரிக்க முன்னோடி பொறுப்பா இருந்தது. அதாவது ஒரு குற்றம் பண்றாங்க, ஒரு குற்றம் நடக்குதுன்னா, அதுக்கான பொறுப்பு கிராம தலைவர் தான் ஏத்துக்கணும் அப்படின்ற முறைய கொண்டு வந்தவரும் ஷெர்ஷா சூரி அவர்கள் தான். ஸோ ஷெர்ஷாவ பொறுத்தவரைக்கும் நெறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராரு. ஜப்தி சிஸ்டத்துடைய முன்னோடியா இருக்காரு. ரூபியா அந்த வெள்ளி காயின்ஸ கொண்டு வரதுல முன்னோடியா இருக்காரு. காவல்துறை சீர்திருத்தத்திலயும் முன்னோடியா இருக்காரு. லேண்ட் ரெவென்யூலயும் முன்னோடியா இருக்காரு. ஓகேங்களா? இத தவிர்த்து வேற என்ன ஷெர்ஷா அவர்கள் பண்ணாங்கன்னா, பொது பணியும் நெறைய பண்ணியிருப்பாரு. அத நம்ம பின்னாடி படிக்கலாம். சராக்கள் அப்படின்னு படிப்போம். சரி, அதாவது இப்போ நான் வந்து கிராமத்தில ஏதோ ஒரு பொருள் காணாம போயிருது. நான் என்ன பண்றேன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ பிரசன்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அத தான் அவரு காவல்துறையா யார வச்சிருக்காருன்னா, கிராம தலைவர வச்சிருக்காரு. நான் போயிட்டு, ஐயா இப்போ எங்களோட நான் வச்சிருந்த ஒரு பாத்திரத்த காணோம், இல்லன்னா சேர்த்து ஏதாவது வெள்ளி காணோம் அப்படின்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா, அது கிராம தலைவருடைய பொறுப்பாகும். ஸோ அவரு தான் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இத பொறுத்து நெறைய வந்து இந்த கிராம தலைவர் ஒரு படம் வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10, 15 பேர் இருப்பாங்க. அவங்கள விட்டு ஷிஃப்ட் மாத்தி வந்து வேலை வச்சிருப்பாரு. நீங்க போய் பாருங்க யார் திருடுனாங்க, இல்லனா திருட வந்துட்டு இல்லாம பாருங்க அப்படின்ற மாரி நெறைய சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ பொதுப்பணி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக போக்குவரத்திற்காக அதாவது ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்காக சாலைகள வந்து இவர் வந்து செய்றாரு. ஓகேங்களா? ஸோ அமைக்கிறார். அந்த சாலைகள் தான் சராக்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? சராக்கள்னு சொல்லுவோம். இது வந்து மிகவும் பிரபலமானது. இத வேற எப்படி சொல்லுவோம்னா, ஷாகி சடக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னன்னா அரசு சாலை. இந்த இப்ப பிரசன்ட் டேஸ்ல வரக்கூடியது எல்லாமே எப்படி கேட்குறாங்கன்னா, இப்ப நமக்கு வந்து டைரக்ட்டா இப்படி அரசு சாலைலாம் குடுக்கறது இல்ல. ஷாகி சடாக் அப்படின்னு குடுத்துடுறாங்க. நீங்க ஷாகி சடக்னா, ஐயோ மேம் அது கேள்விப்பட்டதே இல்லையேன்னு ஷாக் ஆகாதீங்க. அரசுடைய சாலை தான் ஷாகி சடக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷாகி சடக்க பின்காலத்துல எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ட்ரக் சாலை அப்படின்னு சொல்றாங்க. என்னது? கிராண்ட் ட்ரக் ரோடு என்று பெயர் மாற்றப்படுது. ஸோ இங்க கேள்விகள் எப்படி வரும்னா, கிராண்ட் ட்ரக் சாலையுடன் முதல் பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் இருந்த பேர் என்ன? யாரால் நிறுவப்பட்டதுன்னா, ஷெர்ஷாவால் நிறுவப்பட்டது. முன்ன இருந்த பேர் என்ன? ஷாகி சடக். ஓகேங்களா? ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தங்கள் பொறுத்தவரைக்கும் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காரு. லேண்ட் ரெவென்யூ சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜப்தி சிஸ்டம் உடைய முன்னோடியா இருந்திருக்காரு. காயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ருப்பியா, தாமிரத்தால் செய்யப்பட்ட பைசா முன்னோடியா இருக்காரு. அதுக்கப்புறம் சராக்கள் அதாவது ரோடு வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிகத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்காரு. காவல்துறை அதாவது கிராம தலைவர வந்துட்டு காவல்துறையா சீர்திருத்தங்கள வந்து முன்னோடியா இருந்திருக்காரு. அதனால தான் அக்பர் அவர்கள் சூர் வம்சத்தை சேராமல் முகலாய வம்சத்தை சேர்ந்திருந்தாலும் ஷெர்ஷாவுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணுவாரு. நல்லா இருக்கு அப்படின்றது. ஒரு சிறந்த அரசன் வந்துட்டு எப்படி இருப்பானா, இப்படிதான் இருப்பார் அக்பர் மாதிரி. இவர் வந்து நம்ம வம்சாவளி இல்லையே, ஆனால் அவர் பண்ணுற நல்ல விஷயத்தை அவர் எடுத்துக்கிறாரு பார்த்தீங்களா, அதான் ஒரு அரசனுக்கு தேவை. இப்போ இருக்க காலகட்டத்திலாம் இவங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த சிஸ்டத்தை பின்னாடி வரவங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து மக்களுக்கு சொன்னது செய்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டமை தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, நீக்கிடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியது யார் செஞ்சா என்ன அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் நல்ல சிறந்த எக்ஸாம்பிள் ஒரு அரசனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பருடைய காலம், அவருடைய நிர்வாகம் என்னென்ன, கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஜோதா அக்பர் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 1/3 வந்து அதில் வந்திருக்கும். ஓகேங்களா? 1/4 வந்திருக்கும்னு சொல்லலாம். 4ல் ஒரு பங்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அழகாக காமிச்சிருப்பாங்க. அதில் ஜோதாவுடைய கதையும் நிறைய இன்க்ளூட் ஆகியிருந்திருக்கும். ஜஹாங்கீர் பற்றி ஒரு சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக சீன்ஸ் இருக்காது. ஸோ அக்பருடைய ஆட்சி முகலாய பேரரசுடைய மிக 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 முக்கியமான அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியாக உச்சத்தை கொண்டு வந்தது தான் அக்பருடைய ஆட்சின்னு சொல்லலாம்.
ரஜபுத்திர கொள்கை இவருடைய முக்கியமான கொள்கை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய அரசர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜபுத்திரர்கள அவர்களுடைய கோர்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஹையர் பொசிஷனும் குடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அக்பர் அவர்கள் அது எல்லாத்தையும் வந்துட்டு தவிர்த்துட்டு, இல்ல இவங்களுக்கும் நான் ஹையர் பொசிஷன் குடுப்பேன். இவங்களுக்கும் அந்த டேலண்ட் இருக்கு. இவங்களையும் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றதுனால நட்புறவு கொள்றாரு. நட்புறவு கொண்ட காரணமால தான் ஜோத்தாவை கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்புறம் ஜோத்தா அக்பர்ன்னு பின்னாடி அழைக்குவாங்க. ஸோ அக்பருடைய ரஜபுத்திர மன்னர்கள போரிட்டு வெல்வத விட, அவர்களோட திருமண உறவு வச்சுக்கலாம். அது வந்து அரசியல் உடன்படிக்கை போட்டுக்கலாம். இதனால நட்பும் அதிகமாகும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நட்புறவு கொள்றாரு. உதாரணமா அக்பர் அவர்கள் ராஜா பார்மலின் மகள் அர்காபாயை அதாவது ஜோத்தாபாய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உண்மையான பேர் ஹர்காபாய். அவர மணக்குறாங்க. ஸோ ஜோத்தாபாயோட பழைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஹர்காபாய். ஹர்காபாயின் தந்தை பேர் என்னன்னா ராஜா பார்மலின். ஓகேங்களா? ஸோ உயர்ந்த பதவிகள் அப்படின்னும்போது யார் யாருக்கு வந்து ரஜபுத்திரருக்கு அக்பர் அவர்கள் உயர்ந்த பதவி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா மான்சிங் அவர்கள், ராஜா தோடர்மால் அவர்கள் போன்றவர்களுக்கு ரஜபுத்திரர்களுக்கு அரசில் மன்சப்தாரி அதாவது இராணுவத்தரம்னு சொல்லுவாங்க. அந்த மன்சப்தாரி போன்ற உயரிய பதவிகளை வழங்குறாரு அக்பர் அவர்கள். சரி மத கொள்கை அப்படின்னு பொறுத்தவரைக்கும், அக்பர் வந்து தனது சகிப்புத்தன்மை மற்றும் சமத்துவ கொள்கையை அறிமுகப்படுத்துறார். ஓகேங்களா? ஸோ ஜிஸ்யா ஒழிப்பு அப்படின்றத 1564ல நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். நிறைய அக்பரை பற்றி நான் டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அக்பரை பற்றி டீச் பண்ணுறதுல உங்களுக்கு என்னென்ன இயர் இருக்கும், என்னென்ன ஷார்ட்கட்ஸ் ஸோ அது மொத்தமும் ஸ்டார்ட்டிங் டு எண்ட் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஸ்யா ஒழிப்பு அப்படின்றது அபாலிஷ் ஆஃப் ஜிஸ்யா 1564கள். ஓகேங்களா? ஸோ முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு மீது விதிக்கப்பட்ட வரி தான் ஜிஸ்ய வரி. ஓகேங்களா? இந்த ஜிஸ்ய வரியை நீக்கிறார் அக்பர் அவர்கள். தீர்த்த யாத்திரை வரி நீக்கம் அதாவது பில்கிரிம்ஸோடைய டாக்ஸை வந்துட்டு அபாலிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ 1563களில் இந்துக்கள் வந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்ட யாத்திரை வரியை வந்து நீக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து முஸ்லீம் அவர்கள் இஸ்லாமத்தை சார்ந்தவர்கள் மக்கா மதீனாவுக்கு வந்து போய் அது வந்து ஒரு பில்கிரிமாக வந்து கருதுகிறாங்களோ, அதே போல் இந்துக்களும் சில இடத்துக்கு போவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது காசி ஆகட்டும், தென் வந்து வாரணாசி காசி இல்லைனா வந்து ராமேஸ்வரம் இந்த மாதிரி சில சில ஸ்தலங்களுக்கு போவாங்க. ஸோ அதோடைய வரியை வந்து என்ன பண்ணுறான்னா நீக்கிறாரு. இபாத்கானா அதாவது வழிபாட்டு கூடம் அப்படின்றது தான் இபாத்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. 1575களில் ஃபதேபூர் சிக்ரியில் வந்துட்டு ஏற்றாரு. இதில் நிறைய பல்வேறு மத தலைவர்கள் வந்து ஆன்மீக மற்றும் தத்துவ விவாதங்கள் நடக்குது. ஸோ வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா பீர்பால் அவர்கள் அக்பர் பீர்பால் பற்றி நம்ம நிறைய வந்து சின்ன வயசில் இந்த தென்னாலிராமன் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு கூட ஒருத்தர் இருப்பார். ஸோ அவருடைய கதைகளும் அக்பர் பீர்பாலுடைய கதைகளும் நிறைய சின்ன வயசில் மாரல் ஸ்டோரிஸ் ஆகட்டும் நம்ம அப்பா அம்மா சொல்கிற கதைகள்லாம் கேட்டிருப்போம். புக்ஸாக கூடமே சின்ன வயசில் ஒரு 5th 6th வாங்கி படிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீர்பால் மட்டும்தான் ஏற்றுக்கிறார். அக்பருடைய புதிய மத கொள்கையை பீர்பால் மட்டுமே பின்பற்றுறாரு. இது குறிப்பிடத்தக்க விஷயம். இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த இபாத்கானா வந்து வழிபாடு கூடம் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபதேபூர் சிக்ரியில் நடக்குது. சரி தௌஹீத் இ இலாஹி அதாவது தீன் ஹி இலாகின்னு சொல்லுவோம். அதாவது தௌஹீத் ஹி இலாகி 1582களில் எல்லா மதத்தையும் சாரம்சத்தை கொண்டு ஒரு தெய்வீக ஒற்றுமை கொள்கையை நிறுவ முயன்றார். எல்லா மதத்தையும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கிசம், ஜெயினிசம் இந்த மாதிரி பல்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல கோட்பாடுகளை கொண்டு ஒரு புதிய மதத்தை உருவாக்குறாரு. இந்த மதத்தை ஃபாலோ பண்ணவர் பீர்பால் தான். சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. மத கொள்கை முடிஞ்சிச்சு. ரஜபுத்திரர்களுடைய உறவு முடிஞ்சிச்சு. இதை தவிர்த்து என்ன அக்பரில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் கலாச்சாரம். ஓகேங்களா? ஸோ நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மன்சப்தாரி அதாவது மன்சப்தாரி முறை அப்படின்னா இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஓகேங்களா? ஸோ இராணுவத்தை தரம் வந்து பார்க்கறது தான் மன்சப்தாரி முறை. இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஜபுத்திரர்களான மான்சிங் தோதர்மால் அவர்கள் இதில் வந்து ஒர்க் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லியிருப்போம். இந்த இராணுவம் நீதி மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றை இணைத்து ஒரு தரவரிசை அமைக்கிறாரு. அந்த தரம் வந்து ஜத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாட் இல்லை ஜத் அது வந்து குதிரைகள் எண்ணிக்கை வந்து ஜவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சவார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது அடிப்படையில் அதிகாரிலையும் நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நவரத்தினங்கள் அப்படின்னு படிச்சோம்னா நவரத்னாஸ் இல்லை அந்த மாதிரி இது வந்து சிவாஜியோடைய காலகட்டத்திலையும் அண்ட் தென் வந்து விஜயநகர எம்பையர்லேயே படிச்சிருப்போம். அது வந்து அஷ்டதிக்குகள் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து சந்திரகுப்தா இரண்டோடைய காலகட்டத்தில் 9 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். ஓகேங்களா? இவங்க 3 பேர்த்தை தவிர்த்தும் அக்பருடைய காலகட்டத்திலும் கோர்ட்டில் நவரத்தினங்கள் 9 பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பீர்பால் தான்சேன் அவர்கள் தான்சேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞர். ஓகேங்களா? தான்சேன் அவர்கள் ராஜா தோடர்மால் போன்ற 9 அறிஞர்களும் கலைஞர்களும் அரசவையில் இருந்திருக்காங்க. ரொம்ப குறிப்பிடப்பட்ட விஷயம். முடிஞ்சால் அதை போய் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி கூட அந்த 9 பேர் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் முகலாய காலத்தில் பண்பாட்டில் கலை மற்றும் கட்டிடக்கலை பற்றி பார்க்கலாம்.
ஓகே. முகலாயர்களுடைய பொற்காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகானுடைய காலம் தான். இந்த ஷாஜகானுடைய காலத்தில தான் வந்து என்ன பண்ணாங்க, பொற்காலமா கருதப்படுது. தாஜ்மஹலும் கட்டுறாங்க. அக்பரும், ஜஹாங்கீருடைய காலத்தில நிர்வாக மற்றும் ஓவியக்கலையுடைய பொற்காலமாவும் கருதுறாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டிடக்கலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் கலர் பண்ணி டீகோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாபர் பொறுத்தவரைக்கும் பானிபட் போர்ல வின் பண்ணதுக்கப்புறம் கபூலி பாக் மசூதி கட்டுறார். என்னது? கபூலி பாக் மசூத் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டுறார். ஹுமாயூன் அவர்கள் ஒரு கல்லறை கட்டுறாங்க. டெல்லியில முகலாய கட்டிடக்கலைக்கு முதல் உதாரணம் என்னது? டெல்லியில முகலாயருடைய கட்டிடக்கலைக்கான முதல் உதாரணம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹுமாயூனுடைய கல்லறை தான். இது ஃபர்ஸ்ட்டு முகலாயருடைய ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அக்பர் பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயத்த கட்டாரு. ஃபதேபூர் சிக்ரி நகரம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தீன்-இ இலாஹி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய மத கொள்கை நடத்துற இடம்லாம் ஃபதேபூர் சிக்ரி தான். இதை தவிர்த்து ஆக்ரால கோட்டைகள் கட்டுறாங்க. இபத்கானா வந்து புலந்தர் வாசல கட்டுறாங்க. பஞ்ச்மஹாலும் கட்டுறாங்க. அக்பர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னென்னா ஃபதேபூர் சிக்ரி நகரம், ஆக்ரா கோட்டை, இபத்கானா, புலந்தர்வாசா, பஞ்ச்மஹால். ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும் அக்பருடைய கல்லறை, அதாவது தன் தந்தையான அந்த ஜஹாங்கீரோட இன்னொரு பேர் சலீம். ஓகேங்களா? இவருடைய பேர் என்ன, எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரிஜினல் நேம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஜஹாங்கீருக்கு எப்படி சலீம்னு இருக்கு, அது மாதிரி அக்பருக்கு. ஸோ அவங்களோட நம்பிக்கை இப்போ வந்து உலகின் நம்பிக்கை. இப்போ மும்தாஸ் பொறுத்தவரைக்கும், நூர்ஜஹான் பொறுத்தவரைக்கும் வந்து ஒளி, உலகின் ஒளி, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் என்னென்ன யாருக்கு பேர் பின்னாடி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜஹாங்கீர் பொறுத்தவரைக்கும் தன் தந்தையான அக்பருடைய கல்லறைய சிகந்தாரா கட்டுறாரு. இத்மத் உத் தௌலா அப்படின்ற கல்லறைய முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்கு கல்லால கட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ முதல் முகலாய கல்லறை அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை பளிங்கு கல்லால கட்டினது எதுனா ஷாஜகான் டக்குன்னு போட்டுறாதீங்க தாஜ்மஹால்ட்டு. அவருக்கு முன்னாடி ஜஹாங்கீர் அவர்கள் கட்டுறாரு. முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முகலாய கல்லறை. அதாவது அக்பரோடது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் ஷாஜகான் அவர்கள் முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களாக அவருடைய மனைவியான நூர்ஜஹானுக்கு கட்டுவார். ஓகேங்களா? ஸோ ஷாஜகான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கட்டிடக்கலையோட பொற்காலம் அப்படின்னு கேட்டால் ஷாஜகான் அவர்கள். அதுவே வந்துட்டு நிர்வாகம் மற்றும் அது ஓவியக்கலை அப்படின்னு கேட்டால் அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் அவர்கள். தாஜ்மஹால், டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை, ஜும்மா மஸ்ஜித், மோத்தி மஸ்ஜித் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஷாஜகான் கட்டுறாரு. சரி, ஓவியம் மற்றும் இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீருடைய காலத்தில் முதலே சொன்ன மாதிரி ஓவியக்கலை வந்து உச்சக்கட்டத்தை வந்து அடையுது. ஓகேங்களா? ஸோ மன்சூர் மற்றும் பிஷாந்தாஸ் அப்படின்றவங்க தான் அரசவை, ஜஹாங்கீருடைய அரசவை ஓவியராக இருக்காங்க. யார் யார்? மன்சூர். இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மன்சூர் அலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜஹாங்கீர், மன்சூர். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் மன்சூர் அலின்ட்டு. மன்சூர் மற்றும் பிஷாந்தாஸ் அவர்கள். ஓகேங்களா? இங்கே அர்ஜுன் தாஸ். ஓகேவா? ஸோ அந்த தாஸ் என்ற வார்த்தைக்கும் அந்த மன்சூர் என்ற வார்த்தைக்கும் ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ பாபர் பொறுத்த வரைக்கும் துசுக்கி பாபரி அப்படின்ற சுயசரிதைய இந்த டிஎன் செட்டில் 2022 23 இந்த கேள்வி கேட்டாங்க. சுயசரிதை 2024 லாஸ்ட் டைம் நமக்கு நடந்த 2024 நடந்துச்சுங்களா, ஃபெப்ல சம்திங் தெரியல. அதில் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. பாபர் துசுக்கி பாபரி எழுதிய சுயசரிதம் எந்த லாங்குவேஜில் இருந்துச்சு? பெர்ஷியனா, இல்லை துருக்கியா, இல்லை வந்து இந்தியா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. துருக்கி. ஓகேங்களா? ஸோ அக்பர் பொறுத்த வரைக்கும் ஐனி அக்பரி மற்றும் அக்பர்நாமா ரெண்டுமே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்பருடைய நூல் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு. இன்னொரு நூல் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் முழுவதையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐனி அக்பரி மற்றும் அக்பர்நாமா. இது எழுதியவர் வந்து அபுல் ஃபாசில் அவர்கள் எழுதுகிறாங்க. இந்து சமூகத்தின் மீதான தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குது அப்படின்னா, நேர்மறையாக முகலாய இந்துன்னு சொல்லலாம், இல்லை இந்தோ இஸ்லாமின்னு கூட சொல்லலாம். இந்த கலாச்சாரத்தை ஒருங்கிணைத்தவர் தான் அக்பர் அவர்கள். கட்டிடக்கலையாகட்டும், இசையாகட்டும், ஓவியக்கலையாகட்டும், இது எல்லாமே இந்துவோடைய தாக்கமும் முஸ்லீமுடைய தாக்கமும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எதிர்மறை என்னென்னா, அவுரங்கசீப்போடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் ஜிஸ்ய வரி கொண்டு வரப்படுறது. ஆல்ரெடி அக்பர் அவர்களால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணப்பட்ட, அபாலிஷ் பண்ணப்பட்ட இந்த ஜிஸ்ய வரி மீண்டும் வந்துட்டு அவுரங்கசீப்பால் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில்கள் நிறைய இடிக்கிறாரு. இருப்பினுமே வந்து அக்பர் வந்துட்டு என்னென்ன வந்து பண்ணாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறவர் தான் அவுரங்கசீப் அவர்கள். இதை தாண்டி என்ன அப்படின்னா, கோயில்கள் இடிபாடுகள் நடக்குது, நடவடிக்கைகள் நடக்கிறாரு. இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அதிருப்தி வந்து ஏற்படுத்துறாரு. இதனாலே முகலாய அரசுக்கு ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு வழிவகுத்தார் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் யார் வரணும்னா, மராத்தியர் அவர்கள் வருவாங்க. மராத்தியர் பொறுத்த வரைக்கும் சிவாஜி, அதுக்கப்புறம் வந்து பேஷ்வாக்களில் முதலாம் பாலாஜி, பாஜ்ரா 1, பாஜ்ரா 2, விஸ்வநாத் பாலாஜி விஸ்வநாத் இவர்கள்லாம் பார்ப்போம். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு மராத்தியர். ஓகேங்களா? இவர் வந்து சின்ன வயசுலேருந்து தன் தந்தை வந்துட்டு கீழே வந்துட்டு 1 செகண்ட்
ஓகே. மராத்திய வம்சத்த நிறுவனர் யாரு? பேரரச நிறுவியவர் யாருன்னா, சிவாஜி அவர்கள் 1627ல பிறக்குறாரு. இவருக்கு வந்து யார வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தாய் வந்து சிறு வயதிலே ராமாயண மகாபாரதம் போன்ற கதைகள சொல்றாங்க. தாதாஜி கொண்டதேவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆசிரியரா ஒரு குருவா வந்து இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவருடைய தந்தை வந்துட்டு அரசவையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால வந்துட்டு இவருடைய காப்பாளனா நியமிச்சிருப்பாங்க. 1627ல பொறக்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 1674ல சிவாஜி வந்து முடிசூட்டுறாங்க. எந்த கோட்டையில? ராய்காட் கோட்டையில. இந்த கேள்வி பல டைம் வந்துருச்சு. சக்கரவர்த்தியா வந்து பட்டம் பெறார். 1680கள்ல சிவாஜி அவர்கள் மரணம் ஏற்படுது. 1713கள்ல பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் முதல் அதிகாரப்பூர்வ பேஷ்வாவா வந்துட்டு நிறுவுறாங்க. இவர் தான் பேஷ்வாக்களுடைய ஆட்சியையும் தொடங்குறார். 1720கள்லேருந்து 40கள் வரைக்கும் பாலாஜிராவ் I அவர்கள் மராத்திய பேரரசை வட இந்தியா முழுவதும் விரிவுபடுத்துறாரு. 61கள்ல 3ஆம் பானிபட் நடக்குது. மராத்தியர்கள் படுதோல்வி அடைகிறாங்க. மராத்தியர்களுடைய அதிகாரத்துடைய வீழ்ச்சி வந்து ஆரம்பம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய சாதனைகள். ½ அன் ஹவர் பார்த்துடலாங்க. கொஞ்சம் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ½ அன் ஹவர் பார்த்துட்டு லாஸ்ட்டு மீதி ½ அன் ஹவர் பார்ப்போம் நாளைக்கு. ஓகே. சிவாஜியுடைய சாதனைகள் பொறுத்தவரைக்கும் ராணுவ அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கொரில்லா போர் நடக்குது. கொரில்லா வார்ஃபேர் அதாவது இத பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அவர்கள் எலிகள்ல அதாவது மலையில ஒளிஞ்சிட்டு இருக்க எலி அப்படின்னு சொல்வாரு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் அவர்களையும் சொல்லுவாங்க. ராணுவ அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா போர் ஓகே. அதாவது மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. துருவங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ராணுவத்தில அஸ்வமேத யாகம்னா குதிரை. அப்ப அஸ்வங்கள் அப்படின்னா குதிரைப்படை. பதாதிகள் அப்படின்னா காலாட்படை. ஓகேங்களா? அதாவது குதிரைப்படையும் காலாட்படையும் வந்து இவங்ககிட்ட இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வந்து வசூலிச்சிருக்காங்க. அண்டை நாடுகள்லேருந்து வசூலிக்கப்பட்ட வரிகள். சவுத் அப்படின்றது மொத்த வருவாய் அதாவது 4 ஒரு பங்கு வந்து சவுத் அப்படின்றது கொடுத்தணும். சர்தேஷ்முகி அப்படின்றது 10ல் ஒரு பங்கு கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ₹100 சம்பாதிக்கணும், ₹10 கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ சவுத் அப்படின்றதுல ₹40னா ₹10 அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ சிவாஜியுடைய நிர்வாகம் அப்படின்னும் போது அஷ்டபிரதான் அதாவது 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு தான் சிவாஜியுடைய நிர்வாகமா இருந்திருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம அதே போல விஜயநகரில் பார்க்கும்போது கிருஷ்ணதேவராயருக்கு அஷ்டதிக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? திக்குகள். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆலோசனை வழங்கும் குழுவாகவே இருந்திருக்காங்க. நிர்வாக முடிவுகளை எடுக்கும் அதிகாரமும் சத்ரபதிக்கு மட்டுமே இருந்துச்சு. ஓகேங்களா? நீ வந்து ஆலோசனை கவுன்சிலர் ஜஸ்ட் அட்வைசர் கவுன்சிலாக இரு. ஆனால் நான் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் என்ன முடிவு எடுக்கணும் அதான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி அரசன் தான் மிகவும் முக்கியமானவராக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பேஷ்வா அப்படின்றது முக்கிய மந்திரி இல்லை முதல் மந்திரின்னு சொல்லுவாங்க. பொது நிர்வாகம் மற்றும் பேரரசுடைய தலைமை பொறுப்பை வந்துட்டு இவர் தான் வந்து ஏற்றுப்பார். அமர்த்தியா அவர்கள் நீதித்துறை அமைச்சர், வருவாய் கணக்குகளை பார்க்குறவங்க. வாக்கியநாவிஸ் அவர்கள் நீதிபதி நிகழ்வுகள் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை பதிவு செய்வாங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அரசுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை நடக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க. இது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற நிகழ்வுகளை பார்க்குறவங்க. சுர்னாவிஸ் அப்படின்னா வந்து அஞ்சல் மற்றும் கடித போக்குவரத்து அமைச்சர்கள். ஓகேங்களா? சேனாதிபதி சர்-இ-நௌபத் அப்படின்னு சொல்லலாம். இராணுவ தலைவராக இருக்கார். சமந்த் அப்படின்னா தபீர். ஓகே. வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயாதீஷ் அப்படின்னா நீதியை பரிபாலனம் செய்தவர். சிவில் மற்றும் குற்றவியல் நீதி. பண்டித் ராவ் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத விவரங்கள் மற்றும் சடங்குகள் பொறுப்பு. பேஷ்வாக்களுடைய எழுச்சி அப்படின்னும் போது சிவாஜிக்கு பிறகு வாரிசுகள் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்த காரணத்தினால பிரதம அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான அதிகாரத்துக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு பேஷ்வாவாக இருக்கார். இவர் பேஷ்வாக்களுடைய ஆட்சியை வந்து ஹெரிடேட்டரி ஆக்கிறவரும் இவர் தான். முதல் உண்மையான பேஷ்வா அப்படின்றவர் இவர் தான். முகலாயர்களிடமும் மராத்தியர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையையும் இவர் தான் பெற்றிருக்காரு. உறுதியும் செய்கிறாரு. பாஜிராவ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் 1720கள்லேருந்து 1740கள் வரைக்கும் பாஜிராவ் I அவர்கள் இருக்கார். மராத்திய சாம்ராஜ்யத்தோட உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் I அவர்கள் தான். இது மட்டும் இல்லாமல் இந்து சாம்ராஜ்யம் என்று இலக்கை முன்வைக்கிறார். ஸோ இப்படி அவுரங்கசீப் அவர்கள் இஸ்லாமியத்தை வந்து முன்வைத்து அந்த கோவில்கள் இடிப்பதெல்லாம் ஒரு பக்கம் வந்து அந்த இஸ்லாமியர் பண்ணார். இவர் அந்த மாதிரி பண்ணலை. ஆனால் இந்துக்களுக்கான முன்னுரிமை அதிகமாகுது. இந்துக்களுக்கான சாம்ராஜ்யமே மராத்திய சாம்ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எப்படி கேள்விகள் வரும்னா இந்து சாம்ராஜ்யம் என்ற இலக்கை முன்வைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். ஒன்று மராத்தியர்களா முகலாயர்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா எந்த பேஷ்வான்னு கேட்டு குறிப்பிட்டு கேட்டால் பாஜிராவ் I அவர்கள். இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்து சாம்ராஜ்யம் கொடுக்காம இந்து பத்பாட் ஷாஹி அப்படின்னு கொடுத்தாலும் அங்கே மேலேயோ பார்த்துருப்போம். ஷாஹி அப்படின்னா அரசன், இல்லை ஷா அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்ராஜ்யத்தை வந்து முன்வைக்கிறார்.
பாலாஜி பாஜ்ரா அவர்கள் நானா சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு நானா சாஹேப்போட வேறு பேர் என்னன்னா பாலாஜி பாஜ்ராவ். இல்ல பாலாஜி பாஜ்ராவுடைய வேறு பேர்னா நானா சாஹேப். இவருடைய காலத்தில மராத்திய பேரரசு எப்படி இருக்குன்னா, நிலப்பரப்ப கொண்டிருக்கு. இப்போ ஓகேங்களா? அதிக நிலப்பரப்ப கொண்டிருக்கு. இவருடைய காலத்தில தான் 3ஆம் பானிபட் போரும் நடக்குது. ஸோ யாருடைய காலத்தில நடக்குது? நானா சாஹிப்போடைய காலத்தில தான். அதாவது 3வது பாஜ்ராவுடைய காலத்தில தான் 1761கள்ல 3ஆம் பானிபட் நடக்குது. இதில மராத்தியர்கள் பெரும் பின்னடைவு கொள்றாங்க. அதுக்கப்புறம் தோத்தும் போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் மராத்தியர்கள் பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ முகலாயர்களோட நில வருவாய் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசுக்கு நில வருவாயே மிகவும் எப்படி சொல்றது? ஆதாரமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அக்பருடைய ஆட்சி காலத்தில நிதி அமைச்சரா இருந்தவர் தான் ராஜா தோடர்மார் அவர்கள். நில வருவாய் நிர்வாகத்திலும் புரட்சிக்கான பல மாற்றங்களையும் கொண்டு வந்தவர். சரி, ஓகே. அறிமுகம் அப்படின்னும்போது ஜப்தி மற்றும் தக்சலா முறையை வந்து அறிமுகம் செய்றவர். ஓகேங்களா? அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது அக்பருடைய காலத்தில ராஜா தோடர்மால் கிபி 1580கள்ல. அடிப்படை என்னன்னா, ஒரு நிலத்த அளவீடு செஞ்சு கடந்த 10 அதாவது ஆண்டுகள்னா தக்ஷலா, அதாவது சராசரி விளைச்சல்ல அதோட விலைகள் அடிப்படையா வருவாய வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஓகேங்களா? அங்க எப்படி ரெவென்யூ சிஸ்டம் வந்து மேல ஷெர்ஷா சூரி வருதோ அப்படியே ஃபாலோ பண்றாங்க. வரி விதிப்பு அப்படின்றது 3 அதாவது 3 பங்கு இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஸ்கொயர்ல 3 ஸ்கொயர் அதாவது 3 பங்கு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? 1 மட்டும் ஃப்ரீயா விட்டேன். அந்த 3 விளைச்சல்ல ஒரு பங்கு நீங்க வந்து கண்டிப்பா தந்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. பணமாவோ இல்ல தானியமாவோ தரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தானியம் வேணும், நீ விக்க வேணும் அப்படின்னு நினைச்சா, நீ வந்து பணமாவும் தந்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல தானியமாவும் தந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயியும் அரசு இருவருக்குமே நிலையான ஒரு முன்கூட்டி தீர்மானம் வந்து வருவாயா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்கூட்டு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. நான் கண்கூட்டு அடிப்படை அப்படின்றது நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப படிச்சுக்கோங்க. நார்மல் தான். இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது நிலத்தை அளவிடாமல் அறுவடைக்கு முன் நிற்கும் பயிரின் மதிப்பீட்டை மெஷர்மென்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் கிராப் அடிப்படையாக கொண்டது. நம்ம முன்னாடி என்ன படிச்சோம்? பயிர் விளைச்சு அந்த விளைச்சல்ல 3ல ஒரு பங்கு தந்தரணும். அது நீ காசாவும் தரலாம், இல்ல தானியமாவும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இங்க என்னன்னு பாருங்களேன். நிலத்த அளவிடவும் தேவையில்ல. அறுவடைக்கு முன்னாட பயிரோடைய மதிப்பீடு இருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து ஒரு பயிர் வந்து வைக்க போறேன். ஒரு கோதுமை வந்து 1 கிலோ வந்துட்டு ஒரு ரூ. 60 ரூ. 52னா, அந்த பயிரோடைய மதிப்பீட்ட அடிப்படையா கொண்டு நீ வந்து ஒரு காசு தந்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதோடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பயிரை அதிகாரிகள் பார்வையிட்டு தோராயமாக எவ்வளோ விளைச்சல் கிடைக்கும் என்று மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் வரி விதித்தேன். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸாவும் இருக்கும், மைனஸாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகளுக்கு என்ன இது ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த விவசாயி வந்து அந்த பார்வையிடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு இப்ப விளைச்சல் வந்து ஒரு 10 மூட்டை வரும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல ஒரு 15 மூட்டை வந்துருச்சாலும், அந்த 10 மூட்டைக்கு வந்து அவர் எவ்வளோ காசு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா? அந்த 10 மூட்டையில ஒரு பங்கு. அது மட்டும் தந்தா போதும். எப்படி மைனஸா இருக்கும்னா, ஒரு விளைச்சல் வந்து மேபி அந்த கிளைமேட் ஏதாச்சும் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கலாம். இல்ல வந்து ஃப்ளட், ஃபேமைன் ஏதாவது வரலாம். இல்ல வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏதாவது நடந்து மழை வராம இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில என்ன ஆகும்னா, மேபி அத வந்து விட்டுறலாம். ஓகே உங்களுக்கு வரலன்ட்டு. சில பேர் விடவும் மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, 10 மூட்டை விளைச்சல் வரும் அப்படின்ற இடத்துல வந்துட்டு 8 மூட்டை தான் வருது, 6 மூட்டை தான் வருதுனால நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து செயல்பாட பொறுத்தவரைக்கும் இதான். கல்யா பூமி அதாவது சக்கர பூமின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொலாஜ் மற்றும் சாச்சர் அப்படின்றது தான். இது வந்து நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால தமிழ்ல குடுத்துருக்கோம். கல்யா பூமி மற்றும் சச்சார் பூமின்னு சொல்லிட்டு. கல்யா பூமி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து சாகுபடி செஞ்சு செய்யப்படும் நிலம் தான் வந்து. ஓகே. உயர் வரி வந்து இந்த பொலாஜ்ல தான் வாங்குவாங்க. பரௌதி அப்படின்றது சாகுபடிக்கு இடையில் சில காலம் ஓய்வில் விடப்பட்ட நிலம். ஓகேங்களா? ஸோ சாகுபடி வந்து நான் 1 வருஷம் பண்றேன். அது 6 மாசம் வந்துட்டு செஞ்சுட்டு ஒரு 1 மாசம் கேப் விட்டு திருப்பியும் பயிர் பண்றேன் பரோடி. சச்சார் அப்படின்னா 3 அல்லது 4 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து சாகுபடி செய்யறது தான் வந்துட்டு சச்சார். பஞ்சார்னா உங்களுக்கு தெரியும். பஞ்ச் அப்படின்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களுக்கு சாகுபடி செய்யப்படாத மிக குறைவான தரமான ஒரு நிலம் தான். ஓகேங்களா? ஸோ மன்சப்தாரி பொறுத்தவரைக்கும் முகலாய பேரரசு நிர்வாகம் மற்றும் இராணுவத்துடைய முதுகெலும்பார்ன்றது தான் இந்த மன்சப்தாரி சிஸ்டம்னு சொல்லுவோம். இதை அறிமுகப்படுத்தியது அக்பர் அவர்கள். மத்திய ஆசிய அமைப்புன்னு தழுவல் அப்படின்னு சொல்லலாம். மன்சப்தார் அப்படின்னா ஒரு தரவரிசையை குறிக்கிறது. மன்சப் அப்படின்னா தரவரிசை. இது மட்டும் இல்லாமல் இந்த தரத்தை வந்து வைத்திருப்பவர்கள் மன்சப்தார் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாங்களாம். இது வந்து ஒரு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் ஒரு பதவி. இரட்டை தரவரிசை அப்படின்னா ஒரு மன்சப்தார் வந்து 2 விதமான தரவரிசையை பெற்றிருப்பார். ஒன்று ஜாட், இன்னொன்று சவார். ஜாட் அப்படின்னா அதிகாரிகள் தனிப்பட்ட தரம் அல்லது சம்பளத்தை குறிக்கிறது. சாவர் அப்படின்னா அதிகாரம் வந்து அவங்களுடைய பராமரிப்பு இருக்கக்கூடிய குதிரைகள் மற்றும் குதிரைப்படை வீரர்கள் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஓகேங்களா? உதாரணம் 5000 ஜாட் மற்றும் 5000 சவார் கொண்டவர்கள் மிக உயர்ந்த மன்சப்தாராக கருதப்படும். உங்ககிட்ட வந்து இவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ எப்படின்னா, உன்கிட்ட இத்தனை குதிரை இருக்கு. உன்கிட்ட வந்து இத்தனை சவார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அதுக்கேத்த மாரி இப்ப உன்கிட்ட 100 இருக்குன்னா, நீ பெரிய ஆள். அப்போ உன்கிட்ட 50 அதுக்கப்புறம் அது கீழ கீழ அந்த மாரி. நியமனம் பொறுத்தவரைக்கும் சிவில் மற்றும் இராணுவ பணிகளை ஒன்றிணைந்து தனித்துவமான அமைப்பாகும். அனைத்து உயர் அதிகாரிகள் மற்றும் பிரபுக்கள் மன்சப்தார்களாவே இருந்தார்கள்.
பணம் பொறுத்தவரைக்கும் மன்சப்தாரர்களுக்கு பெரும்பாலும் ஜாகீர் எனப்படும் நிலப்பகுதிகளிலிருந்து வரி வசூலிக்கும் உரிமை சம்பளமாக வழங்கப்பட்டது. அந்த ஜாகீர்தார்ஸ் தான் பின்னாடி ஜமீன்தார்ஸ் தான் ரொம்ப வர்ஸ்ட்டா வந்து மாறுவாங்க. விவசாயிகளுக்கும் ஆப்பு வைப்பாங்க. இந்த பிரிட்டிஷார் வரும்போது அவங்க கூட சேர்ந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப பட்டினியில இருக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளுவார்கள். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்கவங்கலாம் வந்து பின்னாடி வந்துருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தி நிர்வாகம். இது வந்து மராத்தி நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பண்டிட் ராவ், நியாயாதீஷ் இது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ வந்து சமந்த் அபிர்வே அதுக்கப்புறம் மராத்தியோட பொருளாதாரம், சவுத் சர்தேஷ்முகி நிலவரி பார்த்தாச்சு. அவுரங்கசீப்போடைய கொள்கைகள் இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். தக்கான பேரரசு, நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம், வெளி தாக்குதல்கள், மராத்தியர்களுடைய எழுச்சி காரணிகள், புவியியல் அமைப்பு, சிவாஜியுடைய ஆளுமை, மராத்திய நிர்வாகம் இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கத்தி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை அளக்க பயன்படுத்த அளவீட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட்ன்றத கத்தி. வரி விதிப்பு வந்துட்டு முதல்ல விளைச்சலுக்கு வந்து 30% அப்புறம் 40% அதிகரிக்கிறாங்க. ஜாகீர்தார் முறைக்கு வந்து எதிர்ப்பு வந்து சிவாஜி காலத்தில இருக்கு. ஓகேங்களா? நிர்வாக சீர்திருத்தங்கள் பொறுத்தவரைக்கும் ஷெர்ஷாவுடைய நிர்வாகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட் வாரனெஸ்டிங் கார்ன்வாலிஸோடைய சீர்திருத்தங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். யூஜிடிஆர்பிக்கு நாங்கள் வந்து திருப்பியும் சொல்கிறோம் மெட்டீரியல் இப்படி தான் ப்ரொவைட் பண்ணுவோம். இதை நீங்கள் பார்த்தா ஒரு ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது பார்த்துட்டு போனால் ஓ இதெல்லாம் படித்தோம் அப்படின்ற மாதிரி தெரியும். உங்களுக்கு யூஜிடிஆர்பியோடைய டெஸ்ட் சீரிஸ் இன்னுமே கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அவைலபிளாக இருக்குது. 8940787647க்கு மெசேஜ் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னா ₹250, ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா ₹599. ஓகேங்களா? தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.